வியாசரின் மூன்றாம் கட்ட சீடரான ஜைமினி முனிவர் மகாபாரத கதையை வியாசரை சொல்லும்படி கேட்டு முழு பாரத கதையையும் வியாசரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். முழு கதையையும் கேட்ட பின் ஜைமினி முனிவருக்கு மகாபாரத கதையில் சில சந்தேகங்கள் ஏற்பட்டது. அதை தன் குருவிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று வியாசரிடம் சென்று, குருவே, எனக்கு நீங்கள் சொல்லிய காவிய கதையில் சில சந்தேகங்கள் உள்ளது, அதை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டார். அனைத்தும் அறிந்த தேவ முனிவரான வியாசர், உனக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் அனைத்தும் சரியானதுதான். ஆனால் உன் சந்தேகங்களுக்கு தேவையான விளக்கங்களை சொல்வதற்கு தேவையான கால அவகாசம் என்னிடம் இல்லை. நீ உடனே விந்திய மலைக்கு சென்று அங்கு வசிக்கும் பிங்காசன், நிபோதன், சுபபத்ரன், சுமுகன் என்ற 4 பறவைகளிடம் உன் சந்தேகங்களை கேட்டால் உன் சந்தேகத்திற்கு தேவையான விளக்கங்கள் உனக்கு கிடைக்கும் என்றார். ஜைமினி முனிவர் வியப்படைந்து, குருவே, பறவைகளால் பேச முடியுமா என்று கேட்டார். அந்த 4 பறவைகளும் துர்வாச முனிவர் மற்றும் சுக்கிருதி முனிவர் சாபத்தினால் பறவையாக பிறந்த மனிதர்கள்தான். தேவேந்திரன் ஒரு நாள் அப்சரா பெண்களுடன் தேவலோகத்தில் இருக்கும் நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது தேவேந்திரனை சந்திக்க நாரத முனிவர் சென்றார். அவரை வரவேற்ற இந்திரன் நாரதரிடம், இந்த அப்சரஸ் பெண்களில் சிறந்த ஒருத்தியை நீங்களே தேர்ந்தெடுத்து அவளை நடனமாடுவதற்கு கட்டளையிடுங்கள் என்றான். அதற்கு நாரதர் அந்த அப்சரா பெண்களிடம், பெண்களே, உங்களில் யார் ரூப லாவண்யங்களில் சிறந்தவர் என்று நினைக்கிறீர்களோ அவரே நடனமாடட்டும் என்றார் நாரதர். இந்திரனுடன் இருந்த அப்சரா பெண்கள் அனைவருமே நான் தான் ரூப லாவண்யத்தில் சிறந்தவள் என்று வாதிட்டனர். அதனால் இந்திரன், நாரதரே, எதற்கு இந்த தலைப்பிடுங்கள், இவர்களில் யார் சிறந்தவள் என்று நீங்களே தேர்ந்தெடுங்கள் என்றான். இமயமலையில் கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கும் துர்வாச முனிவரின் தவத்தை உங்களில் யார் தனது நடனத்தால் கலைக்கிறீர்களோ அவர்தான் சிறந்தவள் என்றார் நாரதர். துர்வாச முனிவரின் பெயரை கேட்டதுமே அப்சரா பெண்கள் அனைவரும் பயந்து விட்டனர். அதனால் நாரதர் சொல்லியதை செய்ய தயங்கினர். ஆனால் அவர்களில் வபு என்ற பெண் மட்டும், நான் அவர் தவத்தை கலைக்கிறேன் என்று சொல்லி இமயமலைக்கு சென்றாள். அங்கே தவத்தில் இருந்த துர்வாச முனிவரின் அருகில் சென்று நடனமாடி அவர் தவத்தை கலைக்க முயற்சி செய்தாள். அதனால் ஆத்திரம் அடைந்த துர்வாசர், முட்டாள் பெண்ணே, உன் திறமையின் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையினால் என் தவத்தை கலைக்க முயன்றாயே, இப்பொழுதே நீ கழுகாக பிறக்க கிடவாய் என்று சாபமளித்தார். என் தலைக்கணத்தினால் முட்டாள்தனமாக நான் செய்த தவறிற்கான தண்டனையை நான் அடைந்து விட்டேன். என் தவறை மன்னித்து எனக்கு சாப விமோச்சனம் தாருங்கள் என்று வேண்டினாள் வபு. உனக்கு 4 கழுகு குஞ்சுகள் குழந்தையாக பிறக்கும். அந்த சமயத்தில் அர்ஜுனன் எய்தும் அம்பால் தாக்கப்பட்டு இறந்து நீ மீண்டும் அப்சரா பெண்ணாக தேவலோகம் சென்று சேர்வாய் என்று வபுவிற்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் துர்வாசர். திராஷி எனும் கழுகாக பிறந்தால் அப்சரா வபு. திராஷி கழுகு கர்ப்பமாக இருந்த நேரத்தில் குருஷேத்திர யுத்தம் துவங்கியது. அந்த யுத்தத்தை பார்க்க விரும்பிய திராஷி வானத்தில் வட்டமிட்டபடி தினமும் குருஷேத்திர யுத்தத்தை பார்த்தது. 12ஆம் நாள் யுத்தத்தின் போது அர்ஜுனனுக்கும் விஷ்ணு பகவானின் பேரனான பாக்தத்தனுக்கும் இடையில் யுத்தம் நடந்தது. வழக்கம் போல் திராஷி யுத்தத்தை பார்க்க சென்ற போது பாக்தத்தன் மீது அர்ஜுனன் செலுத்திய அம்புகளில் ஒன்று திராஷி கழுகின் மீது பட்டு அவளை தாக்கிவிட்டது. அதனால் திராஷி கழுகின் கர்ப்பத்தில் இருந்த கழுகு முட்டைகள் யுத்த களத்தில் விழுந்தது. என் குழந்தைகளை இறைவன்தான் காத்தருள வேண்டும் என்று வேண்டியபடியே திராஷி கழுகு இறந்து மீண்டும் வபுவாக மாறி தேவலோகம் சென்று விட்டாள். யுத்த களத்தில் விழுந்த முட்டைகள் மீது பாக்தத்தனின் யானையான சுப்ரதிகாவின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணி அவிழ்ந்து கழுகு முட்டைகளுக்கு எதுவும் ஆகாதபடி அதன் மீது விழுந்து காப்பாற்றியது. குருஷேத்திர யுத்தம் முடிந்து யுத்த களம் அமைதியான பின் சமிகர் என்ற முனிவர் யுத்த களத்தை கடந்து சென்றார். அப்போது சமிகருக்கு குருஷேத்திரத்தின் ஒரு பகுதியில் மட்டும் பறவையின் கீச் கீச் என்ற சத்தமும் இடையிடையில் மனிதர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் பேச்சு சத்தமும் கேட்டது. ஆளரவம் இல்லா இந்த குருஷேத்திர களத்தில் மனிதர்களின் பேச்சு சத்தம் கேட்கிறதே, யார் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்து சுப்ரதிகா யானையின் மணியை தூக்கி பார்த்தார். அங்கு 4 கழுகு குஞ்சுகள் இருப்பதை பார்த்து கருணையான மனதுடன் அவற்றை தன் ஆசிரமத்திற்கு எடுத்து சென்றார். தங்களை காப்பாற்றியதற்கு
காப்பாற்றியதற்காக சமீகரிடம் நன்றியை தெரிவித்த கழுகு குஞ்சுகள், எங்களை காப்பாற்றியதற்காக நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் என்றது. வியப்பில் இருந்து மீளாத சமீகர், நீங்கள் நால்வரும் யார், எதற்காக பறவையாக பிறந்துள்ளீர்கள் என்று கேட்டார். அதற்கு முனிவரே, நாங்கள் நால்வரும் சுக்ருதி எனும் மகா முனிவருக்கு மகன்களாக பிறந்திருந்தோம். சாஸ்திரங்கள் அனைத்தையும் நன்றாக கற்று தெரிந்திருந்தோம். பெற்றோரை ஆதரித்து வாழ்ந்து வந்தோம். அப்படி இருக்கும்போது எங்களது தந்தை மீது நாங்கள் கொண்ட சத்திய நெறியை சோதிப்பதற்காக எங்கள் வீட்டிற்கு இந்திரன் கழுகு ரூபத்தில் வந்து எங்கள் தந்தையிடம் எனக்கு நரமாமிசம் வேண்டும் என்று கேட்டார். அதனால் எங்கள் தந்தை, உங்கள் நால்வரில் யாராவது ஒருவர் கழுகாக வந்திருக்கும் இந்திரனுக்கு ஆகாரமாகுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். நாங்கள் உயிரை விட பயந்து கொண்டு எங்கள் தந்தையின் கட்டளையை ஏற்கவில்லை. துஷ்ட மகன்களே, நான் இந்த பறவை ராஜனுக்கு வாக்களித்து விட்டேன் என்று தெரிந்தும் என் கட்டளையை ஏற்காத நீங்கள் பறவைகளாக பிறக்க கடவீர் என்று சாபமளித்து விட்டு எங்கள் தந்தை சுக்ருதி அவர் உடலையே இந்திரனுக்கு உணவாக சமர்ப்பணம் செய்தார். எங்கள் தந்தை செய்த தியாகத்தால் மனம் மகிழ்ந்த இந்திரர், பறவையாக பிறந்த பின் நீங்கள் நால்வரும் விந்திய மலைக்கு சென்று அங்கு வசித்து வாருங்கள். வியாச முனிவரின் சீடனான ஜெய்மினி உங்களிடம் வந்து சில சந்தேகங்களை கேட்பார். அவற்றை தீர்த்தவுடன் உங்கள் தந்தை உங்களுக்கு அளித்த சாபம் நீங்கி நீங்கள் நால்வரும் மீண்டும் மனிதர்களாக பிறப்பீர்கள் என்று எங்களுக்கு சாப விமோச்சனம் அளித்தார் என்று 4 பறவைகளும் தங்கள் பிறப்பின் கதையை சொன்னதும் அதை கேட்டுக்கொண்டிருந்த சமீகர், நீங்கள் எனக்கு எந்த சேவையும் செய்ய வேண்டாம். உடனே விந்தியமலைக்கு சென்று உங்கள் சாபத்தை போக்கிக் கொண்டு மீண்டும் மனிதராக பிறந்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் என்றார். அந்த 4 பறவைகள் தான் நான் சொல்லிய பேசும் பறவைகள். நீ விந்தியமலைக்கு சென்று உன் சந்தேகங்களை தீர்த்து கொண்டு அந்த பறவைகளுக்கும் மோட்சம் கொடு என்றார் வியாசர். உடனே ஞான பறவைகளை தேடி விந்திய மலைக்கு சென்றார் ஜெய்மினி முனிவர். அவர் விந்திய மலையை அடைந்த போது அந்த பறவைகள் தேவ அத்தியனம் செய்து கொண்டிருந்தது. அதை வியப்பாக பார்த்த ஜெய்மினி முனிவர் அந்த பறவைகளிடம் சென்று, பறவைகளே, நான் வியாச முனிவரின் சீடன். என்னை அனைவரும் ஜெய்மினி என்று அழைப்பார்கள். எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளது. அவற்றை நீங்கள் தான் தீர்த்து வைக்க முடியும் என்று என் குருநாதர் சொன்னார். அதனால் என் சந்தேகங்களை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்றார். ஞான பறவைகள், தங்களது சந்தேகங்களை கேளுங்கள், நாங்கள் எங்களுக்கு தெரிந்த வரையில் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறோம் என்றது. என் குருநாதர் எனக்கு சொல்லிய காவிய கதையில் எனக்கு 2 சந்தேகங்கள் உள்ளது. முதல் சந்தேகம், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தில் மாவீரர் பலராமர் ஏன் பங்கு கொள்ளவில்லை என்பது. இரண்டாவது சந்தேகம், பாண்டவர்களுக்கும் அவர்களின் மற்ற மனைவிகளுக்கும் பிறந்த மகன்கள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டு மனைவி பந்தம் என்ற உறவை கண்டு இறந்தனர். ஆனால் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த 5 மகன்களான உப பாண்டவர்களுக்கு திருமணமாகாமல் ஏன் அகால மரணம் அடைந்தனர்? அதற்கான காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு ஞான பறவைகள், உங்களது முதல் சந்தேகத்திற்கான விளக்கத்தை கூறுகிறோம், கேளுங்கள். பாண்டவர்களின் தாய் குந்தி பலராமரின் தந்தையான வாசுதேவரின் உடன் பிறந்த சகோதரி என்ற முறையில் பாண்டவர்கள் பலராமருக்கு தந்தை வழியிலும், பலராமரின் தங்கை சுபத்திரை 2வது பாண்டவனான அர்ஜுனனை மணந்து கொண்டதால் பலராமர் பாண்டவர்களுக்கு தங்கையின் வழியிலும் நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். மூத்த கௌரவனான துரியோதனன் பலராமரிடம் கதா பயிற்சியை மேற்கொண்டு சீடனாக மாறியிருந்தார். பலராமர் துரியோதனனுக்கு குரு என்ற நிலையில் இருந்தார். கிருஷ்ணருக்கு பாண்டவர்கள் மட்டும் முக்கிய உறவினராக இருந்தனர். ஆனால் பலராமருக்கு 2 தரப்பிலும் நெருக்கமான உறவும் சுமூகமான உறவும் இருந்தது. இருவரில் யார் தரப்பிற்கு சென்றாலும் தனக்கு நெருக்கமானவர்களை ஏற்கப் போவது உறுதி. அதனால் யார் தரப்பையும் சேராமல் இருக்க நினைத்தார். அதோடு கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்பில் இருப்பதால் நிச்சயம் வெற்றி பாண்டவர்களுக்குத்தான் கிடைக்கும் என்பது பலராமருக்கு தெரியும். அதனால் பாண்டவர்களுக்கு தன் துணையின் தேவை இல்லை என்பதை பலராமர் உணர்ந்திருந்தார். துரியோதனன் தரப்பிற்கு சென்று தன் சீடனுக்கு துணையாக நின்றால் அது தன் உடன் பிறந்த சகோதரனான கிருஷ்ணனுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கும் என்பதால் துரியோதனன் தரப்பிற்கும் செல்லவில்லை. சூத குலத்தை சேர்ந்த முனிவர் ஒருவரை பலராமர் அவமதிப்பு செய்த போது தீர்த்த யாத்திரை செல்ல கட்டளையிட்டதை பயன்படுத்தி தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் சாக்கில் யுத்தத்தில் பங்கெடுப்பதை தவிர்த்து யுத்த களத்தில் இருந்து விலகி நின்றார். இரண்டாவது சந்தேகத்திற்கு
பாவத்திற்கான விளக்கத்தை சொல்கிறோம் கேளுங்கள். திரௌபதிக்கு பிறந்த புத்திரர்களான உபபாண்டவர்கள் அவர்களின் முற்பிறவியில் விஸ்வ தேவர்களாக இருந்தனர். சத்தியயுகத்தில் இருந்த ராஜா ஹரிச்சந்திரனை அரசர் பதவியில் இருந்து நீக்க வைத்து மனைவி மக்களை விற்க வைத்து துன்பத்தில் வாட்டி வதக்கி வாழ விட்டு கொடுமைப்படுத்தியதை வானத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த விஸ்வ தேவர்களில் 5 விஸ்வ வேதர்கள் நல்ல எண்ணமும் நல்ல உள்ளமும் கொண்ட மனிதனை இத்தனை துன்பப்படுத்தும் விஸ்வாமித்திரர் எவ்வளவு பாவத்தை சுமப்பாரோ, எந்த லோகத்திற்கு சென்று இதன் கர்ம வினைகளை அனுபவிப்பாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டது முனிவர் விஸ்வாமித்திரருக்கு கேட்டுவிட்டது. அவர்கள் மீது ஆத்திரம் கொண்ட விஸ்வாமித்திரர், நீங்கள் ஐவரும் மண்ணுலகத்தில் மானிடனாக பிறந்து செத்து மடிவீர்கள் என்று சாபமளித்தார். சாபத்தை கேட்டு மனம் வருந்திய விஸ்வதேவர்கள் விஸ்வாமித்திர முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் அளிக்கும்படி கேட்டதனால் சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர், நீங்கள் மனிதராக பிறந்தாலும் மனைவி, காமம், சந்ததி, குரோதம் என்ற உணர்வுகளை சந்திக்காமல் மடிந்து மீண்டும் விஸ்வ தேவர்களாக மாறி தேவலோகம் செல்வீர்கள் என்று சாப விமோச்சனம் அளித்தார். விஸ்வாமித்திரரிடம் சாபம் பெற்ற அந்த 5 விஸ்வ தேவர்கள் தான் திரௌபதியின் கர்ப்பத்தில் பிறந்து திருமணம், காமம், பிள்ளைகள் போன்ற பந்தங்களில் சிக்காமல் அஸ்வத்தாமன் கரங்களால் மரணமடைந்தவர்கள் என்று ஞானப்பறவைகள் சொன்னது. பறவைகளின் பதிலில் மனம் மகிழ்ந்த ஜெய்மினி முனிவர் ஹரிச்சந்திர ராசாவின் வரலாற்றை முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு மீண்டும் ஞானப்பறவைகளிடம், எனக்கு மேலும் சில சந்தேகங்கள் உள்ளது, அதற்கும் நீங்கள் விளக்கம் தருகிறீர்களா என்று கேட்டார். ஞான பறவைகள், கேளுங்கள், எங்களுக்கு தெரிந்தால் சொல்கிறோம் என்றது. பாவம் என்றால் என்ன, எந்த செயல் பாவமாக கருதப்படுகிறது என்று கேட்டார் ஜெய்மினி முனிவர். மற்றவர்கள் மனதை சங்கடப்படுத்தி பிறர் வாழ்க்கையை சிதைப்பதற்காக செய்யும் எந்த ஒரு செயலும் பாவமாக கருதப்படும். பாவங்கள் சிறிய பாவம், பெரிய பாவம் என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. சுயநினைவற்றோ அல்லது அறிவிற்கு எட்டாத வகையிலோ செய்யும் செயல்கள் சிறிய பாவம். சுயநினைவுடன் விவேகத்திற்கு தெரிந்து செய்யும் செயல்கள் பெரிய பாவங்கள். சிறிய பாவங்களுக்கு உடனுக்குடன் பலன் கிடைத்து தண்டனையை அனுபவித்து விடுவார்கள். பெரிய பாவங்களுக்கான பலன்கள் கர்ம வினைகளாக மாறி 7 பிறவிக்கும் தொடரும். சின்ன பாவத்திற்கான தண்டனைகள் சிறியதாக இருக்கும், பெரிய பாவத்திற்கான தண்டனைகள் பெரிய அளவில் இருக்கும் என்றனர். அதன் பின் மேலும் தத்தாத்ரேயன், காளையவன் போன்றவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டு மேலும் சில சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் ஜெய்மினி முனிவர். ஜெய்மினி முனிவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் அளித்ததன் மூலம் ஞான பறவைகள் முக்தி அடைந்து மீண்டும் மனிதர்களாக பிறந்தனர். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.